கூட்டுறவு வங்கியில நகை வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது? அது என்னப்பா நிராகரிக்கப்பட்டவர்கள் பட்டியல்? அரசாங்க வேலையில இருந்தா சலுகை கிடையாதா? தேர்தல் வரப்போகுது, எல்லா கடனும் தள்ளுபடியாகிடுமா? வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். வணக்க மக்களே, இது நம்ம தமிழ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம ஊரு மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி பத்தி தான். யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு ரொம்ப சுலபமா தெளிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்ல திடீர்னு ஒரு பண கஷ்டம்னா உடனே என்ன பண்ணுவோம்? பீரோவுல இருக்கிற செயினையோ வளையலையோ எடுத்துக்கிட்டு நேரா கூட்டுறவு வங்கிக்கு ஓடுவோம் இல்லையா? அப்படி நாம அடகு வச்ச நகைய அரசாங்கமே நமக்காக அந்த பணத்தை கட்டி மீட்டு குடுக்கறதுக்கு பேருதான் நகைக்கடன் தள்ளுபடி. ஆனா இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். எல்லார் நகையையும் அப்படி மீட்டு கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா கிடையாது. அதுல சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இது யாருக்கு கிடைக்கும்னா, நிஜமாவே கஷ்டப்படுற ஏழை மக்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகை. முக்கியமா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி கிடைக்கும். அதுவும் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட எடைக்குள்ள அடகு வச்சிருந்தா மட்டும்தான். உதாரணமா, போன தடவை 5 பவுன் வரைக்கும் அடகு வச்சவங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா? அது போல. அதே மாதிரி அவங்க சொல்ற தேதிக்கு முன்னாடி அடகு வச்சிருக்கணும். சரி, யாருக்கெல்லாம் இது கிடைக்காது? இததான் நிராகரிக்கப்பட்டவர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குடும்பத்துல யாராவது அரசாங்க வேலையில இருந்தாலோ, வருமான வரி கட்டுற அளவுக்கு வசதியா இருந்தாலோ, இல்ல கூட்டுறவு சங்கத்திலேயே பெரிய பொறுப்புல இருந்தாலோ அவங்களுக்கு இந்த சலுகை கிடைக்காது. நாம நிஜமாவே தகுதியானவங்களான்னு நம்மளோட குடும்ப விவரங்களை அதிகாரிகள் ரொம்ப நுணுக்கமா சரிபார்ப்பாங்க. ஒருத்தரே ஊர்ல இருக்கிற 4 கூட்டுறவு வங்கியில நகை வச்சுட்டு ஏமாத்த முடியாதான்னு நீங்க கேட்கலாம். முடியாது. ஏன்னா நம்ம ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை எல்லாத்தையும் இப்போ கணினியில இணைச்சு வச்சிருக்காங்க. அதிகாரிங்க அத வச்சு நாம எந்த தேதியில நகை வச்சோம், என்ன காரணத்துக்காக வச்சோம், எவ்வளவு எடை வச்சோம்னு எல்லாத்தையும் துருவி ஆராய்வாங்க. எல்லா விசாரணையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாருக்கு தள்ளுபடின்னு ஒரு இறுதி பட்டியல வங்கியில ஒட்டுவாங்க. தள்ளுபடியான நகைக்கு உண்டான அசல், வட்டி எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசாங்கமே வங்கிக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம அடையாள அட்டைய காட்டிட்டு கை நாட்டு வச்சுட்டு சந்தோஷமா நம்ம நகைய வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். ரொம்ப வெளிப்படையா எந்த தில்லுமுள்ளும் நடக்காம இந்த வேலை நடக்கும். இப்போ என்ன ஒரு நல்ல செய்தினா, சீக்கிரமே சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதனால ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கண்டிப்பா நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி பத்தி வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. அதனால இப்போ கூட்டுறவு வங்கிகள்ல போய் நகை வைக்கிறவங்க கூட்டம் அலைமோதுது. ஆனா உண்மையிலேயே தள்ளுபடி ஆகுமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்ன மக்களே, நகைக்கடன் தள்ளுபடி பத்தின முழு விவரமும் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற மணி பொத்தானையும் தட்டி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.